Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु यीशु मसीह के नाम की महिमा हो। ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். मैं प्रभु यीशु मसीह की महिमा देता हूँ कि आज हमको इस शाम के इस दोपहर के समय में हमको एक वक्त दिया है। இந்த சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரிக்கு கடந்து வந்திருக்காங்க அருமையான பெற்றோர்கள். ये संडे स्कूल एनिवर्सरी में मेरे अच्छे माता पिता, பிள்ளைகள், बच्चे लोग, टीचर लोग, அருமையான போதகர்கள் और मेरे पास्टर लोग, யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். आप सबका प्रभु यीशु मसीह के नाम से स्वागत और धन्यवाद। கடந்த நாட்களிலே पिछले दिन में இந்த சண்டே ஸ்கூல் பொறுப்பாய் செய்ததான ये संडे स्कूल को पूरी तरह कर रहे हैं सिस्टर हेप्सी। उन लोग बहुत शारीरिक में बीमार थे। இந்த நாளிலே அவர்கள் இவ்வளவு கருத்தாக சந்தோஷமாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். आज हमारे बीच में आए हैं और इसके लिए मैं प्रभु की महिमा करता हूँ। उनके शरीर में इतनी बीमारी तकलीफ होने के बावजूद इस मीटिंग को चला रहे हैं। இந்த கூட்டத்திலே பிள்ளைகள் எல்லாரும் பாடினார்கள், வசனம் சொன்னீர்கள், நீங்கள் செய்கை பாடுகளை பாடினீர்கள். इस जगह पर अनेक बच्चों ने प्रभु का वचन बोला, अनेक लोग ने गीत गाए। इसके लिए இதை நான் பார்த்து ரொம்ப ரசித்தேன். और ये देखकर मुझे दिल में मन में बहुत खुशी हुई। அப்போது என் உள்ளத்தில் ஒரு நினைவு வந்தது. और तभी मेरे दिल में एक सोच आया, உங்களுடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவார் என்று आपको देखकर प्रभु यीशु मसीह के दिल में कितनी खुशी होगी। அருமையான தேவன், அருமையான சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். டீச்சர்ஸுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. வருகிற புதிய வருஷத்திலும் சிறப்பாக இந்த சண்டே ஸ்கூல் ஊழியம் நடைபெற கர்த்தர் உதவி செய்வாராக. मैं छोटे बच्चे को और टीचर को प्रभु यीशु मसीह के नाम से मैं प्रभु की महिमा देता हूँ। இன்னைக்கு உங்கள் மத்தியிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய மத்தியிலே பெற்றோருடைய கடமை என்ன என்பதை குறித்து சொல்வதற்கு கேட்டுக்கொள்ளப்பட்டேன். मैं आपके बीच में बच्चे लोग और माता पिता के क्या अधिकार होता है, अपने बच्चों को कैसे बढ़ाएं। நான் ஒரு சண்டே ஸ்கூல் வாத்தியாரா இருந்தேன். एक जमाने में मैं भी संडे स्कूल का एक टीचर था। நான் मेरे संडे स्कूल பிள்ளைகளை போதிருந்தார்கள். और मैंने भी बहुत संडे स्कूल के बच्चों को सिखाया हूँ। நான் ஒரு தனி கிளாஸ் எடுப்பேன். मैं अकेला एक क्लास लेता था। அந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் தினந்தோறும் நான் ஜெபிப்பேன். और मैं हर दिन एक बच्चे के लिए मैं प्रार्थना करता हूँ। அப்படி ஜெபித்ததில் அநேகர் ஊழியக்காரர்களாக இன்னைக்கு இருக்கிறார்கள். और जब मैं प्रार्थना कर रहा था उसके कारण आज बहुत बच्चे लोग प्रभु की सेवा में लगे हुए हैं। அதை நான் ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக எடுக்கிறேன். और इसको मैं देखकर मैं बहुत गर्व होता हूँ कि मेरे बच्चे लोग आज प्रभु की सेवा में लगे हुए हैं। என்னுடைய சண்டே கிளாஸ்ல படித்தவர்கள் சோத்திரம் லேயர் பெற்ற ஊழியக்காரனாக இருக்கிறார்கள். அதற்கு அதை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். और मैंने कितने बच्चों को मैंने प्रभु का वचन सिखाया। आज वो बहुत बड़े प्रभु के सेवक में काम कर रहे हैं। நான் இப்போது சப்ஜெக்ட் வருகிறேன். பாருங்கள், இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே आज मैं आपको प्रभु के वचन में हम आएंगे 13ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தில் और हम ऐसे पढ़ते हैं, அங்கே மனோவா என்று சொல்கிற மனுஷனும் அவனுடைய மனைவியும் கர்த்தருடைய தூதனை சந்தித்த போது हम पढ़ते हैं मनोवा और उनकी पत्नी के बारे में जब उन्होंने प्रभु से मुलाकात हुआ। அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை, இனி உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகிறது என்றதான செய்தியை கர்த்தருடைய தூதன் சொல்கிறார். उनके लिए कोई संतान नहीं थी, कोई बच्चे नहीं थे, मगर प्रभु ने उनको कहा कि आज के बाद आपको एक संतान मैं देना चाहता हूँ। அப்பொழுது அவர்கள் தூத
குழந்தையிடத்தில் கேட்கிறார்கள், நீ இந்த சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த குழந்தையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று. तभी वो परिवार ने उस दूत से पूछा कि अगर आपने हमको एक संतान दिया, एक बच्चा दिया, इस बच्चे को हम कैसे इसको पाले? அருமையானவர்களே, இவன் தான் கோத்திரத்தான். யாரு? மனோவா. और ये मनोवा नाम का जो व्यक्ति था वो दान के गोत्र में वाला व्यक्ति था. அந்த தான் கோத்திரத்திலே நியாயாதிபதிகளிலே சிம்சோன், மனோவாவுக்கு கிடைத்த சிம்சோன் ஒரு பெரிய நியாயாதிபதியாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். और उस दान गोत्र में ये मनोवा नाम का व्यक्ति उधर एक न्याय करने वाला एक व्यक्ति था. இந்த காலத்திலே வேத பண்டிதர்கள் அநேகம் கருதுகிறார்கள் தான் கோத்திரத்திலிருந்து தான் ஆன்டி கிரைஸ்ட் வருவான் என்று. मगर आजकल अनेक इतिहास कहती है कि दान का जो गोत्र है उसमें से ही अंतिक्रिस्त आने वाला है. சிலர் சொல்கிறார்கள் அவன் யூதா கோத்திரத்திலிருந்து தான் வருவான் என்று. कई लोग कहते हैं कि यूदा के गोत्र से ही वो आएंगे. சரி, எப்படியானாலும் தான் கோத்திரத்தான் ஆகிய மனோபாவுடைய கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். मगर मैं अभी चाहे वो कैसे भी हो, मैं आज आपको मनोवा के चरित्र के बारे में बताना चाहता हूँ. அவர்கள் ரெண்டு பேரும் கேட்கிறார்கள், இந்த குழந்தையை எங்களுக்கு எப்படி நாங்கள் வளர்த்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். उस परिवार में माता पिता दोनों ने दूध से पूछने लगे कि जब आप हमको एक संतान देंगे, एक बच्चा देंगे, हम इसको कैसे इसको पालेंगे? சரி, நீங்க ஒரு காரியம் என்னை குறித்து அறிய விரும்புகிறீங்களா? நான் சொல்கிறேன். आप लोग मेरे बारे में जानना चाहते हैं, इसलिए मैं आपको मेरे बारे में एक बात कहना चाहता हूँ. என்னுடைய அப்பாவுக்கு நாங்கள் 12 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்துட்டாங்க. இப்போது 10 பேர் நாங்கள். मैं मेरे पिता के लिए हम लोग टोटल 12 बच्चे हैं, उसमें से 2 बच्चे मर गए हैं और बाकी हम 10 लोग हैं. அதில் மூத்த 2 சகோதரிகள், ஒருத்தி 77 வயசிலும் ஒருத்தி 80 வயசிலும் கடந்த 2 மாதத்திலே இறந்துட்டார்கள். पिछले 2 महीने के पहले मेरे बड़े हुए 2 बहन लोग, उनके 60 और 60 का उम्र था, वो लोग गुजर गए. அவர்கள் 2 பேரும் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல லட்சமா இருந்தார்கள். वो दोनों लोग ने स्कूल में हेडमिस्ट्रेस थे. பாருங்கள், மீதி நான் என்னுடைய தங்கச்சி ஒருத்தி உயிரோடு இருக்கிறாள். और मेरी एक छोटी बहन है. சகோதரர்கள் நாங்கள் 7 பேரும் கிருபையால் உயிரோடு இருக்கிறோம். और बाकी हम 7 भाई लोग आज भी जिंदा हैं. எனக்கு வயசு 70. और मेरा उम्र 60 है. சரி, எங்களை எப்படி வளர்த்தார்கள் என்று சொல்லுகிறேன் பாருங்கள். मैं अभी आपको कहना चाहता हूँ कि मेरे माता पिता ने मुझे कैसे पाला. என்னுடைய தகப்பனாரை பார்த்து ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் இப்படி சொன்னார். मेरे पिताजी को देखकर प्रभु की एक सेवक ने ऐसा कहा, உன்னுடைய ஊழியம் இந்த பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்த்து விடுகிறது தான் உன்னுடைய ஊழியம் என்று. तभी उस प्रभु के सेवक ने कहा मेरे पिताजी को देखकर कि तुम्हारा सेवा, प्रभु की सेवा करना काम क्या है कि तुम्हारे बच्चों को प्रभु के वचन देकर उनको बढ़ाना है. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஆசிரியர்களாக இருந்தார்கள். मेरे माता पिता दोनों लोग टीचर थे. ஆனால் எங்களை கர்த்தருக்குள்ளே வளர்த்து எடுக்கிறதிலே ரொம்ப கவனமாக இருந்தார்கள். मगर प्रभु के रास्ते में प्रभु के वचन को सिखाकर, प्रभु के वचन की 2 आज्ञा का पालन करके प्रभु के रूप में चलने के लिए हमको प्रभु का वचन सिखाया गया था. இந்த 10 விரல்களும் 10 சைஸ்ல இருக்கிறது போல, जैसे आप जानते हैं हमको 10 अंगूठा है और ये 10 अंगूठा अनेक साइज के होते हैं. 10 பேரும் ஒவ்வொரு டைப்பா தான் இருப்பாங்க. और ये 10 उंगलियां जैसे दूसरे साइज के हैं, वैसे हम 10 लोग अनेक रूप में थे. ஒரு சகோதரன், என்னுடைய சகோதரன் இந்த பையன் குமாரசாமி காலேஜில் படித்தார். मेरा एक भाई इधर का एक कॉलेज में पढ़ रहा था. அவர் அப்போது இந்த பையன் குமாரசாமி காலேஜில் உள்ள ஸ்ட்ரைக் லீடர். तभी वो इधर का एक पायनियर कॉलेज का एक लीडर थे. இன்னொரு தம்பி இப்போது ஊழியத்தில் இருக்கிறார். அவர் லட்சுமிபுரம் காலேஜில் படித்தார். मेरा एक छोटा भाई लक्ष्मीपुरम में एक कॉलेज में एक अध्यापक टीचर है. அப்போது காலேஜில் உள்ள ரவுடியவன். तभी वो उस कॉलेज का एक बहुत बड़ा बदमाश आदमी था. அவன் கடாரி இல்லாதபடிக்கு காலேஜில் போகவே மாட்டான். वो बिना चाकू लेकर अपने जेब में रखकर वो कॉलेज नहीं जाता था. இப்படி
இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டைப்ல உள்ளவர்கள். तो ऐसे मेरे भाई लोग अनेक स्वभाव के थे, ஆனா நான் மாத்திரம் தான் ரொம்ப பாவம். मगर मैं एक व्यक्ति था जो एकदम अच्छा लड़का था, யாருக்கும் ஒரு தொல்லை இல்லாதவன். क्योंकि मैं किसी से भी लड़ाई के लिए नहीं जाता हूँ। சரி இருக்கட்டும். ठीक है, रहने दो। இவ்வளவு கடினமான இந்த மக்களை எப்படி கர்த்தருக்குள் வளர்க்கிறது? तो ऐसा कठिन स्वभाव के लोगों को कैसे प्रभु के वचन के अनुसार मैं इनको पालूंगा करके मेरे माता पिता सोच रहे थे। முதலாவது அவர்கள் எங்களுக்கு மாதிரியாக வாழ்ந்தார்கள். सबसे पहले मेरे माता पिता हमारे आगे वो एक प्रभु के वचन के अनुसार दोनों लोग पहले चलने लगे। முதலாவது பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை ஆதாயப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் மாதிரியான பெற்றோர்களாய் வாழ வேண்டும். अगर एक माता पिता अपने बच्चे लोग सही ढंग से चलना है तो पहले वो लोग अपने जीवन में जिंदगी में ठीक ढंग से चलना है। ஒரு நாள் ஒரு குழந்தையை நான் பார்த்தேன். एक दिन मैंने एक बच्चे को मिला, அப்போது ஒரு பொருளை அந்த பிள்ளை எடுத்தது. तभी उस बच्चे ने एक चीज को निकाला। நான் கேட்கிறேன், சின்ன குழந்தை ஏதாவது ஒரு பொருளை எடுத்தால் தரையில் இருந்து எடுத்தால் என்ன செய்வாங்க? அதாவது வாயில வைப்பாங்க, அப்படிதானே? जैसे हम जानते हैं एक छोटा बच्चा अगर जमीन से कोई सामान लेता है तो बच्चा क्या करता है, उस चीज को लेकर मुंह में रखता है। ஆனால் அந்த குழந்தை என்ன செய்தார்? அதை வாயில வைக்காமல் மூக்குக்குள்ள இப்படி போடுது. मगर उस बच्चे ने क्या किया, उस चीज को जमीन से उठाकर मुंह में नहीं डाला मगर उसके नाक के अंदर घुसाने लगा। அப்போது நானும் பக்கத்துல இருந்தவர்களும் யோசித்தேன், இந்த குழந்தை ஏன் மூக்கு வாயில போடாது, அப்படி மூக்குல போடுகிறது என்று. तभी मैं और मेरे एक दोस्त सामने जो बैठे थे, हम देख रहे थे कि ये बच्चा इस चीज को उठाकर मुंह में नहीं डाला मगर उसके नाक के अंदर घुसा रहा है। அந்த குழந்தையிட தகப்பனார் கையில எடுத்து வச்சுட்டு இப்படி மூக்கு படி எடுத்து மூக்குல போடுகிறதை அந்த குழந்தை பார்த்து வைத்துக் கொண்டு, तभी हमको समझ आया कि जब उस बच्चे का पिताजी आया, उसने उस बच्चे को गोद में लेकर नाक में जो पाउडर डालते हैं उसको लेकर वो नाक में डाल रहा था। அதை அந்த குழந்தை என்ன செய்தார்? எடுத்த பொருளை வாயில வைக்கிறது, மூக்குக்குள்ள இப்படி இப்படி போடுது. तो उस बच्चे ने उसके पिताजी को जब देखा कि वो ऐसा चीज लेकर उसके नाक में डाल रहा है, उसको देखकर ही उसने भी, वो बच्चे ने भी वैसा ही மாதிரியே அந்த பிள்ளை படிக்குது பாருங்க, பின்பற்றுது. तो यही मैं कहना चाहता हूँ कि बच्चे ने जो देखता है उसके पिताजी क्या कर रहे हैं वही वो बच्चा करेगा। நான் சின்ன பையனாக ஸ்கூலுக்கு போகும்போது, मैं छोटा लड़का था जब मैं स्कूल जा रहा था, நான் என்ன செய்வேன் என்றால், मैं क्या करता हूँ, என்னுடைய அம்மா டீச்சர், मेरे माता एक टीचर थी, அவங்க ஈவினிங்ல வந்த பிறகு ட்ரெஸ் மாத்திட்டு எங்க கிச்சன் வேலை செய்ய போவாங்க. शाम को मेरी माँ जब घर आती थी वो अपने कपड़े को चेंज करने के बाद वो किचन जाती थी। அம்மா என்ன செய்வாங்கன்னா தலையில அவங்க சாரி எடுத்து இப்படி போட்டுட்டு ஜெபம் பண்ணுவாங்க. तभी मेरी माँ साड़ी को अपने सिर के ऊपर डालकर वो प्रार्थना करती थी। அதுபோல அம்மாவுடைய சாரியை கீழே இழுத்து போட்டு நானும் தலையில போட்டு ஜெபம் பண்ணுவேன். तभी मैं क्या करता हूँ, मैं भी उनके बाजू में बैठ के उनकी साड़ी को मेरे सिर के ऊपर से डालकर मैं भी प्रार्थना करता था। பெற்றோருடைய மாதிரியை பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள். वही मैं कहना चाहता हूँ कि हमारे माता पिता क्या करते हैं उसको देखकर ही बच्चे भी सीखते हैं। அதுதான் அன்னைக்கு சொன்னான், நூலை போல சேலை தாயை போல பிள்ளை. इसीलिए कहते हैं कि माता पिता जैसे वैसा ही उनका संतान भी। அப்போ நீங்க யாருன்னு அறியணும்னா உங்க பிள்ளைகளை பார்த்தா போதும். अगर आपका स्वभाव मालूम होना है तो आपके बच्चे के द्वारा लोग पता करते हैं। நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிற நல்ல மாதிரி தான் அந்த பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். अगर आप लोग जिंदगी में सीधे रास्ते पे चले, ठीक रास्ते पे चलेंगे, उसके अनुसार आपके बच्चे भी आपके पीछे पीछे चलेंगे। நீங்க கெட்ட மாதிரியை பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்தால் அந்த கெட்ட மாதிரியை தான் பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். अगर आपने कोई गंदा चीज किया आपके बच्चों के आगे, उसी को देखकर बच्चे भी गंदे रास्ते पे चलेंगे। நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்களோ அதே வார்த்தைகளை தான் அந்த பிள்ளைகள் ரிப்பீட் பண்ணுவாங்க. अगर आपके बच्चे के आगे आपने जो शब्द बोला
जो आपके मुंह से शब्द आया वही शब्द आपके बच्चों के मुंह से भी आएगा। ஆகவே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றி எடுக்க வேண்டுமானால் முதலாவது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரியை கற்றுக் கொடுக்க வேண்டும், நீங்கள் செய்ய வேண்டும்। इसीलिए मैं आपको कहना चाहता हूं कि अगर आप चाहते हैं आपका बच्चा अच्छा लड़का हो या अच्छा बच्चा जैसे जन्ना है, तो आपको पहले आपको सीधे रास्ते में और अच्छे ढंग से चलना है। ஆகையினாலே முதலாவது உங்களுடைய மாதிரியை தான் பிள்ளைகள் பின்பற்றுவார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்। इसीलिए मैं आपको कहना चाहता हूं कि आपको देखकर ही आपके बच्चे भी ठीक ढंग से चलेंगे, इसलिए आपको आपका स्वभाव ठीक करना पड़ेगा। ஆகவே முதலாவது நல்ல மாதிரியை உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் வைக்க வேண்டும்। इसीलिए आपको पहले आपके बच्चों के आगे एक अच्छा गुण और अच्छे व्यवहार करना चाहिए। இரண்டாவதாக दूसरी बात, இயேசுவின் தாயாகிய மரியாள், प्रभु यीशु मसीह की जो माँ है मरियम, அந்த பையனை இயேசு பாலகனை எப்படி வளர்த்தார்கள்? उन्होंने प्रभु यीशु मसीह को इस दुनिया में कैसे उसको पाला? அவர்கள் மறைத்து வளர்த்தார்கள், ஈட்டு முன்வடித்தார்கள், மறைத்து வளர்த்தார்கள்। उन्होंने उस बच्चे को उनके साथ पाला। நாம் நம்முடைய பிள்ளைகளை மறைத்து வளர்க்க பழக வேண்டும்। हम भी हमारे बच्चे को सुरक्षा रक्षा देकर उसको बढ़ाना चाहिए, पालना चाहिए। ஆம் அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை எப்போதுமே மறைத்து வளர்க்கிறதுல மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும்। हम लोग हमारे बच्चे को जब पालते हैं उसको अच्छी सुरक्षा देकर पालना चाहिए। அடுத்ததாக சொல்கிறேன் கவனியுங்கள்। दूसरी बात कहना चाहता हूँ, सुनिएगा। நம்முடைய பிள்ளைகளை எப்போதுமே நீங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்றால் சரியான மாதிரி இல்லாத வீடுகளுக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பக்கூடாது। अगर आप जानते हैं कोई घर में कोई ठीक नहीं है तो उस जगह पर आपके बच्चे को ना भेजें। நான் இன்றைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கிடுவீங்க। मैं आपको एक उदाहरण देना चाहता हूँ, तभी आपको समझ आ जाएगा। சோத்திரம், இந்த பையன் குமாரசாமி காலேஜில் इधर का एक जो पाइनियर कॉलेज है, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல उस जगह पर कॉमर्स डिपार्टमेंट में ஒரு லெக்சர் இருந்தார்। एक लेक्चर थे। அவர் சுகமில்லாதவனுக்கு அவருடைய அம்மா சுகமில்லாமல் எங்களுடைய சபைக்கு வந்தார்கள்। उनकी माँ बीमार होकर उन्होंने मेरे कलीसिया पे आए। அவர்களுக்கு 3 இந்து கோயில் உண்டு। उनके पास तीन मंदिर हैं। அந்த 3 கோயில்களுக்கும் பூஜை செய்வதற்கு சம்பளம் கொடுத்து பூசாரிகளை வைத்திருந்தார்கள்। उन्होंने उस 3 मंदिर में पूजा करने के लिए आदमी को तनख्वाह देकर रखे थे। அவருடைய தாயார் சுகமில்லாததினால் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்ததினால் उनकी माँ को शैतान का क्रिय था, इसीलिए அது நிமித்தமாக சபைக்கு வந்தார்கள்। ஜெபித்தோ கர்த்தர் சுகம் கொடுத்தார்। और जब उस माँ बीमार थी उन्होंने हमारे कलीसिया आए और हमने प्रार्थना किया और वो ठीक हो गई। அவருடைய மனைவி ஹோலி கிராஸ்ல லெக்சரராக இருந்தார்கள்। और उनकी जो पत्नी है वो होली क्रॉस कॉलेज में वो भी एक टीचर थी। அவர்களுக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகளும் ஒரு பையன் இருந்தார்கள்। उनके 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 पास 3 बच्चे थे, 2 लड़की और 1 लड़का। அந்த 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகளும் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றவர்கள்। और ये तीनों बच्चे प्रभु को स्वीकार करके बपतिस्मा लिए हैं। அதன் பிற்பாடு அந்த சாரும் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றவர்। और उनके पिताजी भी बपतिस्मा लिए हैं। அவருடைய மிஸ்ஸஸும் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், டிவோர்ஸ் போடாமல் இருந்தார்கள்। और उनकी पत्नी भी प्रभु को स्वीकार करके उन्होंने भी बपतिस्मा लिए। பாருங்கள், நான் அவர்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கு என்று நீங்களே நினைத்துக் கொள்ளுங்கள்। तो आप सोचिएगा कि हमारा और उनके बीच में कैसा एक संबंध है। அப்பொழுது ஒரு நாள் நான் அவர்களுடைய வீட்டுக்கு போயிருந்தேன்। और तभी मैंने एक दिन उनके घर गया था। அப்பொழுது அவருடைய மனைவி வந்தார்கள், तभी उनकी पत्नी आई சார் வந்தார்கள், और उनके घर वाले भी आए, மகள் வந்தார், இளையவள் வந்தார், और उनकी एक घर की छोटी लड़की भी आई थी। அப்பொழுது இன்னொரு பிள்ளை வந்தார், और एक दूसरी भी एक लड़की आई थी। ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணா, उनके पास एक गाड़ी था, स्कूटी था, उसको चालू किया சுருக்குன்னு போயினா। और तुरंत चली गई। நான் அப்போது கேட்டேன், சாரி
வீட்டுல யார் இதுக்கு டியூஷன் படிக்கிறாங்க கேட்டார். तभी मैंने पूछा उस घर मालिक से, क्या ये लड़की कौन है जो आपके घर आई है, क्या वो इधर कुछ पढ़ती है क्या? அப்போ அவர் சொன்னார், என்னுடைய மூத்த மகள். तभी उन्होंने कहा कि ये तो मेरी बड़ी लड़की है। அப்போது நான் கேட்டேன், உங்க மூத்த மகள் டியூஸ் போடலையே, இப்ப டியூஸ் போட்டிருந்தா என்ன வளர்ப்பானுங்க? तभी मैंने कहा कि तुम्हारी बड़ी बेटी पहले गहने नहीं लगाती थी मगर अभी लगा रही है क्या? தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு அனுப்பினார் மகளை வருவாரு. तभी उन्होंने अपनी बेटी को उनके पिताजी के भाई के घर में एक बार भेजा गया था। அவர் ரட்சிக்கப்படாதவர். और उन्होंने प्रभु को स्वीकार नहीं किए। அவர் 3 கோயில் வைத்து 2 கோயில் வைத்து கும்பிடுகிறவர். और वो तीनों लोग मंदिर में पूजा करते हैं। அவள் தாத்தாட்ட வீட்டிலிருந்து இங்கே வரும்போது எல்லாம் போட்டுட்டே வந்துட்டார். और जब वो वहां से जब आ रहे थे तभी सब डालकर गहने डालकर आ गए थे। பிறகு நான் கேட்டேன் அவரிடத்திலே, तभी मैंने उनसे पूछा, என்ன செய்ய போறீங்கன்னு. अभी आप क्या करने वाले हैं? அவர் சொன்னார், அவளுக்கு ஆசை தீரும் போது கலக்கட்டும் என்று. तभी उन्होंने कहा जब उसको इसकी जरूरत नहीं पड़ेगी तो वो गहने को निकालने दो। ஆசையோடு உள்ளவனோடு போயிட்டாங்க. तभी उसको थोड़े दिन के बाद गहने में जो जिसको प्रेम है उसके साथ चली गई। அவர் ரொம்ப வேதனைப்பட்டார், அவருடைய மனைவி வேதனைப்பட்டார், ரொம்ப துக்கப்பட்டார். तभी उस घर वालों अपने बच्चे के लिए बहुत दुखी हो गए। அந்த மூத்த மகள் ரட்சிப்பை இழந்தவளாக, क्योंकि वो बड़ी लड़की जो जिसने प्रभु को स्वीकार किया, प्रभु के वचन के अनुसार नहीं चली और बाहर चली गई। தகுதி இல்லாதவன் கூட போயிட்டான். और उसने कोई उसको जिससे प्रेम हुआ उस आदमी से चली गई। அதான் நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆளாத இடங்களிலே விடக்கூடாது. इसीलिए मैं आपको कहना चाहता हूँ हमारे बच्चों को अन्य घर में हम नहीं भेजना चाहिए। அதை மிகவும் கவனமாக பெற்றோர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். और इसीलिए मैं बताना चाहता हूँ हर माता पिता अपने बच्चों के ऊपर हमेशा एक नजर रखे कि बच्चे कोई अन्य घर में नहीं जाए। அடுத்ததாக என்ன சொல்லுங்க பாருங்கள். और दूसरा एक बात मैं कहना चाहता हूँ, என்னுடைய அம்மா டீச்சரா இருந்தார்கள். और उस माँ कैसे टीचर बनी। எத்தனை பேருக்கும் எல்லா வேலையும் செய்துவிட்டு घर के हर लोगों को सब काम करने के बाद நைட்ல அவர்கள் இருந்து கண்ணீர் விட்டு ஜெபிப்பார்கள். रात के समय में पूरी काम खत्म होने के बाद रात में वो आंख से आंसू बहकर प्रार्थना करती थी। நான் அதற்கு முன்னதாக ஒரு உறக்கம் முடித்துவிட்டு उसके बाद இரண்டாவது அம்மாவுடைய மடியில வந்து எழுந்து கொள்ளுவேன். मैं पहले बाहर खेल के उसके बाद जब मैं घर आता हूँ मेरी माँ के साथ प्रार्थना करके उनके पाँव में मैं सो जाता था। அவர்கள் அந்த அழுது அழுது வடித்த கண்ணீர் என் மேலே விழும். और मेरी माँ जब प्रार्थना करती थी रोकर उसकी आंसू मेरे ऊपर गिरता था। அந்த கண்ணீர் தான் இன்றைக்கு உங்கள் முன்னாலே என்னை கொண்டு விட்டிருக்கிறது. और मेरी माँ के उस दिन की जो आंसू जब उसने बहा उसके कारण ही आज मैं आपके आगे बैठ के प्रभु की वचन को बोल रहा हूँ। அருமையான பெற்றோர்களே, मेरे प्यारे माता पिता लोग, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று எழுதி இருக்கிறது. प्रभु का वचन कहता है एक अच्छा औरत अपने घर को एकदम मजबूत बनाती है। நீ பெற்ற மகன் என் அம்மா அழுது அழுது எனக்காக ஜெபித்ததினால் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுவானா? मेरी माँ मेरे लिए हर दिन आंसू बहकर मुझे आज इस जगह पर लाए हैं। ஆண்டவராகிய இயேசு சிலுவை எடுத்துக்கொண்டு செல்லும்போது और जब प्रभु यीशु मसीह ने क्रूस को लेकर चलने लगे, அவர் விழுந்தபோது जब वो गिरे थे नीचे, எருசலேம் குமாரத்தியோ என்று அழுதார்கள். तभी यरूशलेम की जो बेटियां थी इसको देखकर रोने लगे। அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? तभी प्रभु यीशु मसीह ने उनको देखकर क्या कहा? எருசலேம் குமாரத்தியே எனக்காக அழ வேண்டாம், यरूशलेम की बेटी मुझे देखकर आप रो मत, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். आप लोग आपके लिए और आपके बच्चों के लिए आप रो। இயேசு சிலுவையின் வேதனையோடு இருக்கும்போதே சொன்ன உபதேசம் என்ன? जब प्रभु यीशु मसीह क्रूस पे मारे गए थे तभी उन्होंने क्या वचन दिया? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று. आप लोग आपके लिए और आपके संतान आपके
आपके बच्चों के लिए आप रोइए। உன் பிள்ளைகளுக்காக நீ அழுது ஜெபம் பண்ணுவாயானால் अगर आपने आपके बच्चों के लिए रो के आंसू बहकर प्रार्थना किया तो அந்த கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது. उस आंसू कभी बिछड़ नहीं जाएगा। நிச்சயமாகவே உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். अनंत काल के लिए आपके बच्चों को आशीर्वाद मिलेगा। உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். आपके बच्चों प्रभु को यीशु मसीह को स्वीकार करेंगे। நாம் நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனாலே நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போறார்கள். अगर हम लोग हमारे बच्चों के ऊपर हम आंखें नहीं रखकर देखेंगे तो बच्चे खराब हो जाएंगे। நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. मैं एक और उदाहरण देना चाहता हूँ। எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப நான் இஷ்டப்படுகிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள். इस दुनिया में मैं बहुत प्रेम करता हूँ एक प्रभु का सेवक डीजीएस दिनकर नाम के लोग। அவருடைய பாடல்கள் நான் ரொம்ப ரசித்து பாடுவேன் ஆடுவேன். और मैं उनके जो गीत है गाना है मैं उसको हमेशा सुनता हूँ और उसमें बहुत आनंद लेता हूँ। அப்போது அவருடைய என்னுடைய அண்ணன் வந்து பேங்க் மேனேஜர். तभी मेरा जो बड़ा भाई है वो एक बैंक का मैनेजर है। स्टेट बैंक ऑफ इंडिया में बैंक मैनेजर है, रिटायर आना है। वो स्टेट बैंक ऑफ इंडिया में काम करके वहाँ से रिटायर हो गए। और என்னுடைய அண்ணனுக்கும் அவருக்கும் அவருடைய மகன் இவர்களுக்கு நல்ல தொடர்பு உண்டு. और उनको और उनके बच्चों के बीच में मेरे एक अच्छा संबंध है। அவர் பாஸ்டர் சுந்தரம் அவர்களுடைய விசுவாசி. और वो उस जगह पर एक विश्वासी हैं। பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் டிஜிஎஸ் இடத்தில் சொன்னார்கள். और पास्टर सुंदर ने डीजीएस उनसे कहा தினகரன் ஏஞ்சலுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும் என்று சொன்னார். उन्होंने कहा कि एंजल को बपतिस्मा देना है। ஆமையா கொடுக்கணும் என்று சொன்னார். तभी उन्होंने कहा कि हम दे देंगे करके। ஆனால் பிள்ளைக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பதை முக்கியப்படுத்தாதபடிக்கு அவருடைய यूनिवर्सिटी காரணியா यूनिवर्सिटी விஷயமாக ரொம்ப பிஸியா இருந்துட்டே இருந்தார். मगर उन्होंने अपनी बच्चों को बपतिस्मा देने के लिए इतना प्रमुख नहीं समझा बल्कि उन लोग एक कॉलेज बनाने के लिए उसमें ध्यान दे रहे थे और उसमें थोड़ा बिजी हो गए। அவர் முழு ஞானஸ்நானத்துக்கு எதிரானவர் அல்ல. वो प्रभु के सेवा करने के अगेंस्ट नहीं है। அவர் தனியாக அட்வைஸ் பண்ணி எத்தனையோ பேர் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றது எனக்கு தெரியும். मगर मैं जानता हूँ कि उनके द्वारा अनेक लोग ने प्रभु को स्वीकार किया और बपतिस्मा भी दिए। பர்சனலா அவரிடத்தில் பேசும்போது அவர் மூழ்கி ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லுவார். கட்டாயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். अगर हम लोग व्यक्ति के रूप में अगर बात करेंगे तो जरूर वो कहते हैं कि आप सबको बपतिस्मा लेना होगा। நீ கடத்தினால் ஆவியினால் பிரவாகித்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதனால உடனே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார். वो बोलते थे कि जब तुम प्रभु यीशु मसीह को स्वीकार करने से बाकी नहीं होगा बल्कि बपतिस्मा लेने से ही हमको स्वर्ग में जगह मिलेगा करके हर लोगों को समझाते थे। அப்படி உபதேசம் பண்ணினவர் और ऐसे बोल के जिन्होंने प्रभु की सेवा कर रहे थे தன்னுடைய மகளுடைய காரியத்திலே கேர்லெஸ் ஆயிருந்தார். मगर उनकी बेटी के कार्य में वो थोड़ा पिछड़ गए थे। அவர் தன்னுடைய यूनिवर्सिटी காரியமாக பிஸியா இருந்தார். उन्होंने अपना जो कॉलेज बना रहे थे उसके बीच में थोड़े बिजी हो गए थे। ஆக்சிடென்ட் பிள்ளை இறந்து போனார். और उस समय में एक दुर्घटना हुआ और उस दुर्घटना में उनकी बेटी मर गई थी। உங்களுக்கு அந்தரங்கமாக நான் அவருடைய வேதனையை சொல்கிறேன். मैं आपको उनके दिल की जो दुख है उसके बारे में मैं कहना चाहता हूँ। அவர் பிள்ளை இறந்ததை விட வேதனைப்பட்டது என் பிள்ளைக்கு நான் ஞான ஸ்நானம் கொடுக்கலையே என்று வேதனைப்பட்டார். उन्होंने उनकी बेटी उस दुर्घटना में मर गई। मरने के कारण उनके दिल में दुख नहीं हुआ मगर उनके दिल में दुख का कारण क्या था कि मैं इतना होके भी मेरे बच्चे को बपतिस्मा नहीं दे पाया। ஆகவே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமானால் குறிப்பிட்ட வயசிலே பிள்ளைகளை சத்தியத்துக்குள்ளே ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ளே நீங்கள் வழிநடத்த வேண்டும். इसीलिए मैं आपको कहना चाहता हूँ कि समय होते होते आपके बच्चों को प्रभु का वचन सिखाओ और उसी समय में जब बच्चे बड़े होते हैं बपतिस्मा भी बच्चों को दिला दो। என்னுடைய அக்கா 2 பேரும் எம்ஏ பிஎட் முடிச்சிட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் கைச்சமா இருந்தாங்க.
இருக்கிறாங்க. मेरे दो बड़े बहन पढ़ाई होने के बाद एक स्कूल में हेडमिस्ट्रेस हैं। என்னுடைய மூத்த அண்ணன் கவர்மெண்ட் காலேஜ் கும்பகோணத்திலே லெக்சரராக இருந்தார். मेरा बड़ा भाई भी कुंभकोणम में एक लेक्चरर है। இன்னொரு அண்ணன் பேங்க் மேனேஜரா இருந்தார். दूसरा एक भाई बैंक में मैनेजर இப்படி है। ஒவ்வொருவரையும் நன்றாக படிப்பித்தார்கள். ऐसे हर लोग अच्छी तरह अपनी पढ़ाई की। ஆனால் குறிப்பிட்ட நேரத்திலே எங்களை எல்லாரும் மூழ்கி ஞானஸ்நானத்திலே வழி நடத்தினார்கள். जैसे हम हर बच्चे को घर में अच्छी तरह पढ़ाई करवाए और समय में हम सबको बपतिस्मा भी दिलाए। ஆகவே தான் அவர்கள் அதாவது உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதாயிருக்கும், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்ற வசனத்தின்படி நாங்கள் 10 பேரும் எந்த கேஸும் இல்லை, பிரச்சனையும் இல்லாதபடிக்கு அவர்களுக்கு சமாதானமான கிரீடங்களாயிருந்தோம். इसीलिए जब मेरे माता पिता ने उनके हम 10 बच्चों को प्रभु का वचन दिलाकर हमको बड़ा किया और पढ़ाई दिया, इसीलिए आज हम सब लोग एक अच्छे उद्योग में हैं। हमारे ऊपर कोई भी केस ऐसा कोई भी गड़बड़ नहीं है। இன்றைக்கு अनेक பெற்றோர்கள் 2 பிள்ளைகளை வளர்க்க எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். ஐயோ அவர்கள் அந்த தடம் புரண்டு போகிற ட்ரெயினை போல பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள். आज हम देखते हैं कि कितने माता पिता 1 या 2 बच्चों को पालने के लिए कितनी तकलीफ उठाते हैं। ஏன் உங்கள் பிள்ளைகளை ஆதாயப்படுத்த முடியவில்லை? क्यों आपके बच्चों को सीधे रास्ते पे चलने को नहीं हो रहा है? நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அந்தந்த காலத்திலே செய்யாததினாலே माता पिता आपका जो काम करना है सही ढंग से सही समय में करते नहीं है, உங்கள் பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள். इसलिए आपके बच्चे गलत रास्ते पे चले जाते हैं। நீங்கள் நெஞ்சில் அடிக்கிறீர்கள், ஐயோ என் மகன் கெட்டு போனானே, என் மகன் கெட்டு போனானே என்று நீங்க வேதனைப்படுகிறீங்க. उसके बाद जब आप दुखी होते हैं और बोलते हैं कि मेरा बच्चा खराब हो गया, गलत रास्ते पे जा रहा है करके बोल के कोई फायदा नहीं है। உங்கள் பிள்ளைகளுக்காக பணம் சம்பாதிக்கிறீர்கள். आप लोग आपके बच्चों के लिए मेहनत करके कमाई करते हैं, நல்லதுதான். वो सही है, अच्छी बात है। உன் பிள்ளைகளுக்காக எவ்வளவு கண்ணீர் சேர்த்து வைத்திருக்கிறாய் கேட்கிறேன். मगर मैं पूछना चाहता हूँ आपके बच्चों के लिए आप कितनी देर प्रार्थना आंसू बहकर प्रार्थना करते हैं? ஆண்டவர் சிலுவையிலே வைத்து சொன்னது என்ன? எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னாரே. जब प्रभु यीशु मसीह को क्रूस पे मारा गया था, उन्होंने क्रूस पर रोकर कहा कि आप लोग मेरे लिए मत आंसू बहो, मगर आपके लिए और आपके बच्चों के लिए आप आंसू बहो। அருமையானவர்களே, இன்றைக்கு முதல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். मैं कहना चाहता हूँ आज से आप लोग आपके बच्चों के लिए प्रार्थना करने लगो। கண்ணீர் வடித்து ஜெபியுங்கள். आप आंसू बहकर आपके एक बच्चों के लिए आप प्रार्थना करो। அப்படியானால் உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாகவே ரட்சிக்கப்படுவார்கள். और जरूर आपके बच्चे सीधे रास्ते पे चलेंगे और प्रभु को स्वीकार करेंगे அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். और उनको अनेक प्रभु की आशीर्वाद मिलेगा। அப்படியானால் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதாயிருக்கும். तभी आपके बच्चों की जिंदगी में जो समाधान है वो आपकी जिंदगी में होगा। உங்களுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். आपके जिंदगी में अनेक प्रकार की प्रभु की आशाएं और आशीर्वाद मिलेगा। கர்த்தருடைய வருகையிலே நோவாவும் குடும்பமும் பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல, जैसे नोवा और उनके परिवार वाले वो इतनी बड़ी जहाज के अंदर बच गए थे, நாமும் குடும்பமாக வருகையிலே செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. हम भी परिवार के साथ जब प्रभु यीशु मसीह अपने लोगों को ले जाते हैं, हम भी उनके साथ यात्रा करेंगे। கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். मैं आपको कहना चाहता हूँ प्रभु यीशु मसीह जरूर आने वाले हैं, நாட்கள் பொல்லாததாக மாறிக்கொண்டிருக்கிறது. क्योंकि दुनिया में अनेक प्रकार के गलत चीजें और खराब चीजें हो रही है। நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். और जैसे हम जानते हैं कि प्रभु यीशु मसीह अगर हम सोचते भी नहीं हैं उस समय में आएंगे, அவரை குடும்பமாய் சந்திக்க நாம் ஆயத்தமாவோமாக. और इसीलिए हम परिवार के साथ हम सब लोग तैयारी करें जब प्रभु यीशु मसीह हमको बुलाने आएंगे। கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். और प्रभु यीशु मसीह हम सबको आशीष कीजिए। और इसको बोल के मैं प्रभु का वचन को समाप्त करता हूँ। Ito